பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த வசனத்தில் எவன்லி வாய்ஸ் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளிலும் உங்களோட கூட சந்தித்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையில் நான் பிறந்த ஊரில் என்னுடைய வீட்டில் இருந்து நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் நான் பிறந்த ஊரில் தான் இருக்கிறேன். பின்னாடி இருக்கிற அந்த வீடு தான் என்னுடைய பழைய வீடு நாங்கள் இருந்தது. இப்போ நாங்கள் இந்த வீட்டை கட்டியிருக்கிறோம். இது அப்பா அம்மா வாழ்த்துக்காக கட்டினோம். அம்மா தான் இதில் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து. இந்த இடத்துல இருந்து 1997 வருஷம் நான் வெளியே வந்தேங்க. ஆண்டுடைய கிருபையினால் நான் போன இடத்துலலாம் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னுடைய சத்துருக்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்கினார். கர்த்தருடைய நாமம் மையப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஒரு ஊழியக்காரனாய் வைத்து இன்றைக்கி பெங்களூரில் ஒரு சபை நடத்தத்தக்கதாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே நிற்கத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தரை நடத்துவார். நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களோடு கூட அவர் இருப்பார், உங்களை பாதுகாப்பார். பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமாங்க, அவர் நம்புங்க, அவரை நேசிங்க, அவரை பிடிச்சிங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். பயப்படாதீங்க. ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கரம் வெளிப்படட்டும் சாமி. ஆண்டவரே, பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்து போகிற இடத்துலலாம் நீர் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் உயர்த்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் நடத்தும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.